सर महाराज जी की जय, अहिंसा परमो धर्म की जय। நீங்க 10வது கேள்வி தேவ பூஜை சம்பந்தமா மந்திர் விஷயம், மந்திர் ஆலயம் சம்பந்தமானது. தேவ பூஜை பற்றி இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது, சர்ச்சை போய்கிருக்கிறது. தேவ பூஜை சொரூபத்தை பற்றி உங்களுக்கு காமிச்சாச்சு. இப்ப கேள்வி வருகிறது, மந்திருக்கு கியா அவசியக்தா ஹை, ஆலயத்துக்கு என்ன அவசியம் இருக்கிறது? கோயில் கட்டணுமா? அவசியம் கூட கேட்கறாங்க. கோயில்லாம் அவ்வளவு கட்டணுமா என்ன? இதுக்காக கோயில் கட்டணும்? பிரஷ்ன பகுத் உத்தம வா சுவாபாவிக் ஹை. கேள்வி ரொம்ப உத்தமம் மற்றும் சுபாவமானது. ऐसा प्रश्न कर उत्पन्न करते समय यदि भय लगा तो तत्व नहीं समझ जा सकता. அதனால கேள்விகள் கேட்கறதுக்கு பயப்படக்கூடாது. கோயில் கட்டணுமா, கோயில் அவசியமா அப்படின்னு கேட்கறது தப்பு கிடையாது. அப்படி அதை பயப்படக்கூடாது. இப்ப நீங்க கேட்டீங்களா, அது மாதிரி கேள்வி கேட்கலாம், பயம் இருக்கக்கூடாது. அப்போதான் தத்துவம் புரிஞ்சுக்க முடியும். जैसे मैं कहूँ वैसा स्वीकार कर लेना वास्तव में समझना नहीं है. நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படின்னா புரிதலே இருக்காது, சரியா புரிதல் இருக்காது, अंडरस्टैंडिंग இருக்காது. देख इस प्रश्न का उत्तर स्वयं अपने अंतर से ही आ जाता है. இந்த கேள்விக்கான பதில் உங்களிடத்திலிருந்தே வர வைக்க முடியும். मुझे शांति चाहिए एक समस्या है, इस समस्या की सुलझाने का अब प्रश्न है. எனக்கு அமைதி வேண்டும் அப்படின்றது கேள்வி. எப்படி அமைதி பெறுவது அல்லது அமைதி பெற வேண்டும்ன்றது ஒரு பிரச்சனை. அந்த அமைதியை பெற வேண்டும் என்ற பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கிடைக்கிறது என்பதுதான் கேள்வி. அமைதியை எப்படி பெறுவதுன்றது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னது, அதுதான் கேள்வி. शांति प्राप्त करने से पहले एक जानना आवश्यकता कि शांति क्या है और इसका घात करने वाले कौन है. அதனால எதை ஒன்றையும் நீங்க விரும்புறதுக்கு முன்னாடி அதனுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும், அது என்ன பொருள் அது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை தடுப்பது யாரு எது அப்படின்னு. அதே மாதிரி இங்க நம்ம எடுத்துக்கொண்டது அமைதி அல்லது சாந்தி. இந்த சாந்தியை யார், அதனுடைய சொரூபம் என்ன, அதனுடைய இயல்பு என்ன, அப்புறம் அவசியக்தாக்கி சாந்தி. ஸோ அதுக்கப்புறம் அதை தடுப்பது யார், வராம தடுக்கிறது என்ன ஃபேக்டர், என்ன இது. ஸோ பி जाना जा सका कि शांति मेरे स्वरूप है, स्वभाव है और इसके घात करने वाले मेरा अपने ही अपराध है. ஸோ சாந்தி அல்லது அமைதி என்னுடைய சுபாவம், இயல்பு நிலை. அது சுபாவம் அல்லது பை நேச்சர், என்னுடைய நேச்சரு சாந்தியா இருக்கிறது தான், அமைதியா இருக்கிறது. ஆனால் இதை தடை செய்வது அல்லது கெடுப்பது என்னுடைய தவறு, நானே செய்யக்கூடிய அபராதம். அந்த அபராதத்தை நானே செய்கிறேன். जो ஆஸ்ரவ தத்துவமே தர்ஷாயா தியா கயா है. ஸோ என்ன தவறு செய்கிறேன், என்ன அபராதம் செய்கிறேன் என்பது ஆஸ்ரவ தத்துவத்துல உங்களுக்கு காமிக்கப்பட்டது. अर्थात शरीर धन व कुटुंबादि संबंधी अनेकों नित्य नए नए उठने वाले विकल्प इच्छाएं व चिंताएं. என்னென்ன அபராதங்கள் அமைதியை கெடுக்கிறதுக்குன்னு ஆஷ்டவம், பாவாஷ்டவம் வருது, அப்புறம் திரவியாஷ்டவம் வருது. ஸோ ஆஷ்டவ தத்துவத்தை விளக்குனாரு. உடல் சம்பந்தமானது, அப்புறம் செல்வம் சம்பந்தமானது, குடும்பம் சம்பந்தமானது, அநேக விதமாக தினமும் புதியதாக வரக்கூடிய விகல்பங்கள், ஆசைகள், கவலைகள், இது எல்லாமே என்ன பண்ணுது, என்னுடைய அமைதியை கெடுக்குது. ஸோ இந்த அமைதியை கெடுக்கிறதுக்கு இந்த உடல் சம்பந்தமான கவலை, உடல் சம்பந்தமான விகல்பம், இச்சைகள், செல்வம் சம்பந்தமானது, குடும்பம் சம்பந்தமானது, அப்புறம் தினமும் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அதுக்கப்புறம் கவலைகள் எல்லாமே என்னுடைய அமைதியை கெடுத்துது. यदि ये विकल्प दब जाए तो मैं शांत पहले ही से हूँ.
ஸோ இந்த விகல்பங்கள் அடங்கி போச்சு, எண்கள் தோன்றக்கூடிய இந்த இச்சைகள், விகல்பங்கள், கவலைகள் அடங்கி போச்சுன்னா நான் ஏற்கனவே அமைதி சொரூபமாக இருக்கிறேன். அது அமைதி தானாகவே வந்து ஸோ அந்த அமைதியை வந்து அழிக்கிறது இது. ஸோ இது இல்லாம போயிட்டு அது தானாவே வந்துடுது. அது கொண்டு வர்றதுக்கு எந்த இதுவும் அவசியமும் கிடையாது. இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கிட்ட எதுவுமே வரணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிறதை நம்ம இழந்து போயிருக்கிறோம், அதாவது மறைஞ்சு போயிருக்கிறது, தடுக்கப்படுகிறது, அல்லது நம்மளுக்கு பாதிப்பு வருகிறது. அந்த பாதிப்பு வர்றதை தான் நம்ம நீக்கணும். தடுக்கிறது தான் நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, எதுவுமே நீங்க அடையணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட ஞான ஸ்வரூபமா கேவல ஞானம் இப்பயும் இருக்கிறது. கேவல ஞானத்தை இதுல இருக்குது. நம்ம கிட்ட வெளிப்பள்ளியை தவிர சத்தாவில் இருக்கிறது. அனந்த சுகம் இருக்கிறது, அனந்த வீரியம் இருக்கிறது, அனந்த சுகம், அனந்த, அது மாதிரி எல்லாமே அனந்தமா தான் இருக்கிறது நம்ம கிட்ட, ஜீவன் கிட்ட இருக்கிறது. ஆனா இதை வந்து அடைய விடாமல் அல்லது தடை பண்றதுக்கு தான் கர்மம் இருக்கிறது. ஸோ ஞானாவர்ணிய கர்மம் ஞானத்தை வந்து கெடுக்குதா தவிர எதுவும் கொடுக்கல. அது ஞானத்தை கெடுக்கிறது. ஞானத்தை வந்து தடை செய்து தர்ஷன குணம், தர்ஷனத்தை வந்து வராம தர்ஷனாவர்ணிய கர்மம் பண்ணுது. மோகனிய கர்மம் அமைதியை, சுகத்தை கெடுக்கிறது. ஸோ கெடுக்கிறதுக்கு தான் இருக்குது தவிர எதுவுமே அது கொடுக்கறது கிடையாது. ஸோ இது கெடுக்கிறத நீக்கிட்டோம்னா தானாகவே அது வெளிப்பட்டு விடுகிறது. அதனால இப்ப எந்த சுகம், இந்த ஞானம், இந்த எதுவுமே நம்ம வந்து வேற ஒரு திரவியத்திலிருந்து, வேற ஒரு பொருள்ல இருந்து எப்பயும் கிடைக்கிறது கிடையாது. ஏற்கனவே இங்க உள்ள இருக்குது. தடுக்கிறத வந்து நீக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்து அது ஆயிடுது. அது அந்த நோக்குல தான் என்ன சொல்றாங்க, அதை வந்து சத்துன்னு சொல்றாங்க. எப்பயுமே இருக்குது, 3 காலத்திலயுமே இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நோக்குல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எதுவுமே பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன தப்பு பண்றோமோ தப்பை நீக்கிட்டாலே தானாகவே எல்லாமே வந்துடுது. எதுக்காகவும் நீங்க வந்து வேணும் வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம போய் எங்கோ இந்த பகவான் கிட்ட இருந்தோ அல்லது வெளியில இருந்தோ எதுவுமே நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்க போறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது தான் வெளில வராம இருக்குது. அது வெளியில எப்போ வருதோ அப்ப வந்து அதுக்கு தடையாக இருக்கிறது இல்லாம இருக்குது. ஸோ தடை செய்யக்கூடியதை நீக்கணும்னா இருக்கிறது வெளில வருது. ஸோ அதுதான், அதே தான் இங்க சாந்திக்கும் அந்த சுகத்துக்கும் ஞானத்துக்கும் எல்லாத்துக்குமே அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எது தடை செய்யுது அப்படின்னா, நம்ம அதை நான் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு புரியாம இருக்கிறோமோ அது ஒரு தவறு. அது நான் இப்படிப்பட்டவன், நான் அமைதி வடிவமானவன் அப்படின்னு புரியாமலே நிக்கிறோம் நம்ம, அது ஒரு தவறு. ஸோ ரெண்டாவது வந்து நம்ம யாரு அப்படின்னு தெரியாமலே நம்ம இன்னொரு நிலையில நம்ம இன்னொரு பொருளை தனதாக நினைக்கிறதுனால வரக்கூடிய கவலைகள் வேற இருக்கிறது. ஸோ அதுதான் நான் அது எது மாறினே இருக்குதோ உங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்குது இல்லையோ, எது உங்க கண்ட்ரோல்லே கிடையாதோ, உங்க அப்புறம் ஆதீனத்துல இல்லையோ, அது வந்து நம்மள்தான் நினைக்கிறதுனால அந்த அமைதி இல்லாம போகுது. இப்படி நிறைய தவறுகள் நம்ம செய்யறோம். அந்த தவறுகளை நீக்கிக்கிறதுக்கு தான் இது. वास्तव में शांति प्राप्त नहीं करनी है बल्कि अशांति को दूर करना. ஸோ உண்மையில பார்க்கும்பொழுது சாந்தியை அடைவதில்லை, பிராப்தி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அசாந்தியை தூரம் பண்ணும். உண்மையிலே ஞானத்தை வந்து பெறது கிடையாது, அஞ்ஞானத்தை நீக்கணும். அஞ்ஞானம் இருக்கு, அது நீக்கணும். நம்மளுக்கு வந்து தர்ஷனத்தை பெறது கிடையாது, அதர்ஷனத்தை நீக்கணும். அப்படி இருக்கிறது நம்மகிட்ட இருந்துட்டாங்குது. எது அது வராம பண்ணதோ அதை நீக்கணும், அவ்வளவுதான். அசாந்தியை நீக்கும் போது சாந்தி தானாகவே வந்துடுது. इन चिंताओं का, इन इच्छाओं को, इन विकल्पों को दूर हटाना है. அதனால நம்மளுடைய அமைதியை கெடுக்கக்கூடிய இந்த கவலைகள், இந்த ஆசைகள், இந்த விகல்பங்களை நீங்கள் தூரமாக ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஞானம், அந்த சுகம் வந்துடுது. சுகம் வந்து இல்லாம போல, அது இருக்குது, எங்கேயும் வரணும்னு அவசியம் கிடையாது, அது எங்கேயே இருக்குது. ஏ தூர் ஹுயே கி சாந்தி தோ மை ஹூ ஹி. அதனால இது இப்போ தூரம் ஆயிடுச்சுன்னா இந்த கவலைகள்,
ஆசைகள் விகல்பங்கள் தூரம் ஆயிடுச்சுன்னா நான் எப்படி இருக்கிறேன்? நான் அமைதி வடிவமாகவே இருக்கிறேன், அமைதி ரூபமாகவே இருக்கிறேன். வக்தோ சுபாவ ஜோ டஹரா மேரா, அதுதான் சுபாவம் சொல்றது. சுபாவம்னா அது எங்கேருந்து வரது கிடையாது, தானாகவே இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்வபாவம். சுவபாவம். ஞானம் சுவபாவம், அனந்த ஞானம்ங்கிறது சுபாவம். அதே மாதிரி சுகமும் சுவபாவம், அது தானாகவே இருக்கிறது, இயற்கையாகவே இருக்கிறது, அது எப்போதுமே இருக்கிறது. பிராப்திக்கு பிராப்தி கியாகை, எது ஏற்கனவே பிராப்தியாக இருக்கிறதோ அதை மறுபடியும் எங்க பிராப்தி அடையணும்னு எங்க சொல்லு, அடையிறது எங்க? ஏற்கனவே இல்லாத ஒண்ணு நம்மகிட்ட இல்லவே இல்லைங்கன்னா வரணும்னு சொல்லலாம். ஆனா இங்க எந்த விஷயங்கள்லாம் இப்ப செல்வம் இருக்குது பாருங்க, பணம் இருக்குது, நம்ம கிட்ட கிடையாது, அது வரணும், இன்னொரு இருந்து வரணும், பேங்க்ல இருந்து பணம் எடுத்துன்னு வரணும். ஸோ இன்னொரு இடத்துல பிராப்தி ஆகுது. பணம் நம்மகிட்ட கிடையாது, ஆக்சுவலி பணம் பேங்க்ல இருந்து வரணும். அது மாதிரி ஒரு பொருள் நம்மகிட்ட கிடையாது, மளிகை சாமான் வேணும் நம்மகிட்ட கிடையாது, கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும். ஸோ அது மாதிரி அங்கெல்லாம் நம்ம உலகியெல்லாம் நம்மகிட்ட கிடையவே கிடையாது, அதெல்லாம் வாங்கின்னு வரணும்னு நினைக்கிறோமே. அதே மாதிரியே சுகத்தையும் நம்மகிட்ட கிடையாது, அது எங்கிருந்து வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, அதுதான் அறியாமை. அது எங்கிருந்து வர்றது கிடையாது, நம்முடைய சுபாவமாவே இருக்கிறது, நம்மகிட்டே இருக்குது. அது அதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். உலகியல்ல வரக்கூடியது கவலை ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வரணும்னு பிராப்தி ஆகலையே, நம்மளுக்கு பிராப்தி ஆகலையே, அது கிடைக்கணும்னு நினைக்கிறதுனால கவலை வருது, சிந்தனை வருது, விகல்பம் வருது, ஆசைகள் வருது. ஏன்னா அது வெளியில இருந்து வருது. ஆனா இந்த அமைதி, சுகம், சாந்தி, ஞானம் இதெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் தடுக்கிறத நீக்கினாலே வந்துடுது, அது தானாகவே இருக்குது. जो पहले ही से मेरे पास है उसके प्राप्त करने का प्रयास क्या है, எது ஏற்கனவே எங்கிட்டே இருக்குது, எது என்கிட்டவே இருக்கிறது, அதை பிராப்தி அடையணும்ன்றது எங்க முயற்சி இருக்கு, அதுக்காக என்ன பண்ணணும்? என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, அதை பிராப்தி அடையணும் அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் அவங்க நிச்சய அத்தியாத்ம நோக்கில் பார்க்கும்பொழுது நானே பகவானா இருக்கிறேன். ஸோ நானே சொரூபம், என்னுடைய சொரூபமே எப்படி இருக்குது, பகவான் தன்மையில் இருக்கிறது. ஸோ நான் எங்க பகவானை பிராப்தி ஆகும். ஸோ பகவான் ஆகாம தடுக்கிற நீக்கிட்ட நான் ஏற்கனவே பகவான் தான் அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க. நிச்சய நோக்கில் பார்க்கும்போது நீங்க ஒன்றும் பகவான் ஆகணும்னா ஒன்றும் பண்ணக்கூடாது, உங்க பகவானா ஏற்கனவே இருக்கிறீங்க. நீங்க உங்க பகவானாக நீங்க இருக்கிறீங்களே, அதை தடுக்கிறதுக்கு தான் இருக்குது. அதை தடுக்கிறத நீக்கிட்டே நீங்க ஏற்கனவே பகவான், ஏற்கனவே இப்பயும் பகவான் தான். நீங்க நானே பகவான் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த கான்செப்ட் தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் அது துருவமா சொல்றாங்க. ஏன்னா இப்ப இந்த சுகம் இருக்கிறது, இப்ப இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சாந்தி நம்ம வெளியில இருந்து வரது கிடையாது, அது ஏற்கனவே பிராப்தியா இருக்கிறது. அப்ப ஏற்கனவே பிராப்தியாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கடந்த காலத்திலயும் இருக்குது, இப்பயும் இருக்கிறது, எதிர்காலத்திலயும் இருக்கும். அப்ப அதை என்னன்னு சொல்றது? துருவம்னு சொல்றது. நல்ல சுபாவமா எது இருக்குதோ, எது சுபாவமாக இருக்கிறதோ அது துருவமாக இருக்கிறது. துருவம்னா 3 காலத்தையும் இருக்குது. ஸோ அந்த துருவத்தை தான் அவங்க தியானம் பண்ண சொல்றாங்க, துருவத்தை சிந்தனை பண்ண சொல்லுங்க. இது இருக்கிறது உங்ககிட்ட, இல்லாமல் இப்ப புதுசா ஒண்ணு வரணும்னா தான் ஐயோ வந்துச்சுன்னா மறுபடியும் போயிடும். இப்ப எதெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ அதெல்லாமே போயிடும். நான் எது வரத்தே கிடையாதோ அது போவதும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது சுபாவம் இருக்கிறது, அது எப்பயுமே வரத்து கிடையாது, அது இருந்துன்னே இருக்கிறது. அதனால இந்த அமைதி இருக்குது, அது துருவம்னு சொல்றாங்க. துருவம்னா மாறாதது, அழியாதது, கூடாதது, குறையாதது, அது என்றுமே இருக்கிறது. அப்படிதான் இந்த நம்மளுடைய சொரூபம். அதனால நம்ம என்ன நினைக்கிறாங்க, அவங்க சொல்லிக்கிறாங்க, நீங்க பகவான் ஆத்மா, சமயசாரத்துல சொல்றது அதுதான். நீங்க அது ஆத்மா என்னுடைய ஆத்மா பகவான் தன்மை இருக்கிறது, பகவான் தன்மையில இருக்கிறது அப்படின்னே நீங்க நம்ப மாட்டேன்றீங்களே, நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்களே, அதுக்கு பேர் தான் மித்யாத்துவம்ன்றாங்க அவங்க. அந்த நோக்குல பாத்தீங்கன்னா இது மித்யானா உங்களை பத்தியே தவறான நம்பிக்கை. நீங்க ஏற்கனவே சாந்தி வடிவமாக இருக்கிறீங்கன்னா சாந்தி வடிவமா ஏத்துக்கிறது இல்லை, நாங்க ஒரே கஷ்டத்துல இருக்கிறோங்க. ஏற்கனவே ஞான வடிவமாக இல்லை, ஞானமே கிடையாது. ஸோ நம்ம இந்த பரியாயத்துல வரக்கூடிய இதோ நம்மள்தான் ஏத்துக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரி தோணுது. ஆனா நீ ஏற்கனவே பிராப்தியாக இருக்கிறது, நீ எதையும் பிராப்தி பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது.
அதனால பயிலேசேகி மேரா பாச முதல்ல இருந்தே என்கிட்ட இருக்குது. அது அப்புறம் மறுபடியும் இருக்கிறத போய் ஏன் பிராப்தி ஆகணும்? இல்லைன்னு நினைக்கிறோமே, அதுதான் அறியாமை. स्वभाव को कभी विच्छेद नहीं हुआ करता है. நல்ல சுபாவம் இருக்கிறது, அது என்றுமே விடுபடுவதில்லை. அதுதான் புரிஞ்சுக்க வேண்டும். சுபாவம் என்னைக்குமே விடுபடாது. கடந்த காலத்திலயும் சரி 3 காலத்திலயும் இருக்கிறதுனால அந்த சுபாவத்தை என்ன சொல்றாங்க? துருவம்னு சொல்றாங்க. 3 காலத்திலயும் இருக்கிறதுனால அது என்னுடையது அப்படின்னு சொல்றாங்க, நம்ப சொல்றாங்க. அது சுபாவம் என்றைக்குமே விட்டுட்டு போறது கிடையாது. क्या अग्नि से घर में हो जाने पर जल अपना शीतल स्वभाव छोड़ देते हैं. நீர் இருக்கிறது, அதனுடைய நிலைமை குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனா அதுக்கு எதிரானது என்னது? அது நெருப்பு வருது. ஸோ நெருப்போட சம்பந்தம் வருது. ஸோ நெருப்போட சம்பந்தம் வந்த உடனே தண்ணீர் நெருப்புவாக சூடாகி விடுகிறது. ஆனா அவன் தன்னுடைய குளிர்ச்சியை அது இழந்து விட்டதானா கிடையாது. ஸோ எது வரைக்கும் அதுக்கு நெருப்போட சம்பந்தம் இருக்கிறதோ, உஷ்ணத்தோட சம்பந்தம் இருக்கிறதோ, அது வரைக்கும் அது நெருப்பாக தோன்றுகிறது, நெருப்பு வடிவமாக இருக்கிறது. ஆனா அந்த நெருப்பை இருந்து நீங்க தூரமாகிட்டீங்க அது அப்படின்னா அது தன்னுடைய சுபாவ நிலைக்கு போயிடுது, குளிர்ச்சி நிலைக்கு போயிடுது. அதனால வேறொரு தத்துவம், விரோதமான ஒரு தத்துவத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனால, சம்பந்தம் வைக்கிறதுனால தன்னுடைய சுபாவத்துல இது மாதிரி ஒரு மாற்றம் வருது. அதனால அந்த தண்ணியினுடைய சுபாவம் குளிர்ச்சியாக இருந்தா கூட, குளிர்ச்சியான ஒரு பொருளோட சம்பந்தம் வச்சுன்னா எப்பயுமே குளிர்ச்சியா தான் இருக்கும், சூடாகாது. ஆனா குளிர்ச்சி இல்லாத ஒரு பொருள், அதுக்கு விரோதமான பொருள், சுபாவத்துக்கு விரோதமான பொருள் என்ன இருக்குது? நெருப்பு இருக்கிறது. நெருப்போட சம்பந்தம் வச்சதுனால இது என்ன தன்னுடைய உஷ்ணத்தை இருந்து உஷ்ணம் அடைகிறது. ஆனாலும் தன்னுடைய சுபாவத்தை அந்த நிலையிலே விடாம இருக்கிறது. नहीं तो मैं ही इन विकल्पों के कारण व्याकुल होता हुआ अपनी शांति कैसे छोड़ सकता हूँ. அது மாதிரி சீதளத்தன்மையை அது என்றுமே இழப்பதில்லை. அது எவ்வளவு காலமா இருந்தாலும் சீதளத்தன்மை, குளிர்ச்சி தன்மை இழக்கிறது கிடையாது நீர். ஏன்னா சுபாவம் அது. அப்படி இல்லை என்றால் நம்ம அந்த தண்ணி உஷ்ணமே ஆயிடுச்சு, அதனுடைய சுபாவத்தை இழந்து போச்சுன்னா அந்த தண்ணி மறுபடியும் குளிர்ச்சி பண்றது உங்களால் முடியவே முடியாது. ஏன்னா சுபாவத்தை அதை அடக்கி வைக்க முடியாது. तो मैं इन विकल्पों के कारण व्याकुल होता हुआ अपनी शांति कैसे छोड़ सकता हूँ. அதே போலயே நானே இந்த நெருப்பு போல இந்த விகல்பங்கள், கவலைகள், அதனால என்னுடைய அமைதி இருக்கிறது, அமைதியின்மைக்கு ஆக மாறிவிட்டது. அமைதியை என்ன ஆயிடுச்சு? அமைதியின்மையா மாறிடுச்சு. எதுக்காகனா விரோதமான தத்துவம் அங்க வந்துடுச்சு. ஆத்மாவுடைய சுபாவத்துக்கு விரோதமான தத்துவம் அங்க இருக்கிறதுனால அது எப்படி ஆயிடுச்சு? ஆத்மாவோட இருக்கிற சாந்தின்ற குணம், அமைதின்ற குணம் அமைதியின்மை வடிவமா ஆயிடுச்சு. நெருப்பு மாதிரி, நெருப்ப சம்பந்தம். ஸோ அங்க நெருப்பு புரிகிறது. ஏன்னா விரோதமான தத்துவம், குளிர்ச்சிக்கும் நெருப்புக்கும் எதிரான தத்துவம். அப்ப இங்க என்ன தத்துவம் இருக்கிறது? ஆத்மாவுக்கும் இந்த அந்த இதுக்கும், சாந்திக்கும் அசாந்திக்கும் என்ன? ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கிறது. வியாக்குலம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, அது அமைதிக்கு விரோதமா இருக்கிறது. விகல்பம் இருக்குது, அது நிர்விகல்பமான ஆத்ம தத்துவத்துக்கு விரோதமா இருக்கிறது விகல்பம். அதனால அந்த விகல்பத்தோட சேர்ந்த உடனே அதுவும் விகல்பத்தோட வரும். जिस किस प्रकार भी इन विकल्पों की अभाव करने की प्रयास करना है. அதனால எப்படி தண்ணி சூடாகி விட்டதோ அந்த தண்ணியை நீங்க என்ன பண்ணுங்க, உடனே நெருப்புல இருந்து இறக்கி, குளிர்ச்சி ஆக்கணும்னா நெருப்புல இருந்து இறக்கி வச்சிடுறீங்க, நெருப்புல இருந்து தூரம் ஆக்கிடுறீங்க. அதுக்கப்புறம் எங்கனாவது குளிர்ச்சியோட அது சம்பந்தப்பட வச்சிங்கன்னா உடனே அது சீத்தளம் ஆகிடுது, குளிர்ச்சி ஆகிடுது. அதுபோல எந்தெந்த காரணங்களினால எனக்கு இது மாதிரி எண்ணங்கள், உணர்வுகள் விரோதமாக வருகிறதோ, விகல்பங்கள் வருகிறதோ, அதை நான் நீக்கிறதுக்கு முயற்சி செஞ்சோம்னா, அதை நான் எங்க விகல்பங்களே இல்லாத இடத்துல கொண்டு போயிட்டு அதை வச்சோம்னா, விகல்பத்தையும் என்ன தூரமாக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சாந்தி வந்துடும். அதாங்க நாங்க அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நிமித்த நைமித்திக சம்பந்தம், இதுக்கு பேர் தான் நிமித்த நைமித்திக சம்பந்தம். ஒன்று இன்னொன்னுடைய
இதோட தொடர்புல வரும்போது அதுக்கு ஏத்தாற் போல இந்த உபாதானம் நிமித்தத்துக்கு ஏத்தாற் போல அது என்ன குணமோ அதுக்கு ஏத்தாற் போல இதுவும் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தண்ணீர் நெருப்போட சம்பந்தம் வரும்போது அந்த நெருப்புக்கு இருக்கிற குணத்தை இது நிமித்தம், அது நெருப்பு நிமித்தமா இருக்கிறது. அந்த நிமித்தத்துக்கு ஏத்தாற் போல இந்த தண்ணீருடைய உபாதானம் என்ன பண்ணுது, அது நெருப்பை வடிவமாக ஆகிவிட்டது. அதுபோல இந்த அமைதியின்மையை நம்ம வேற ஒரு நிமித்தம் காரணமாக கிரகணம் பண்ணிக்கிறோம். அதை விட்டுட்டீங்கன்னா போயிடுது. आप विचारना एक है कि क्या एकदम इन विकल्पों को रोका जाना संभव है. சரி, இப்போது இந்த விகல்பமே வரக்கூடாது, எனக்கு இச்சைகள் வரக்கூடாது, கவலைகள் வரக்கூடாதுன்னா இதை நீக்குவது ஒரே நேரத்துல பண்ணிட முடியுமா? ஏக்தம் ஒரே செகண்ட்ல அதுல நீக்கிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. जैसे कि बिजली की बटन दबाया और प्रकाश बंद, क्या इस प्रकार कोई क्रिया विशेष करे तो विकल्प बंद ऐसा होना संभव है. எப்படி ஒரு பட்டன் இருக்கிறது, சுவிட்ச் இருக்குது, சுவிட்சை போட்ட உடனே லைட் வருது, அது லைட் எரிஞ்சுனுக்குது. ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே லைட் போயிடுது. அது மாதிரி இந்த விகல்பம் என்றதுக்கு ஏதாவது பட்டன் இருக்குதா, போட்ட உடனே விகல்பம் வருதோ அது பட்டன் ஆஃப் பண்ணோம்னா அந்த விகல்பங்கள் போயிடுது, கவலை போய்கிறது. ஸோ கவலைக்கு என்ன பட்டன் இருக்கு, கவலை வர்றதுக்கு என்ன பட்டன் இருக்குது, கவலையை நிறுத்தத்துக்கு என்ன பட்டன் இருக்கா, சுவிட்ச் இருக்குதா? சம்பவம் அது ஐசி பாத் யஹா சம்பவ நகிகை. ஆனா அது மாதிரி கிடையாது. அங்க சுவிட்சை நிறுத்தின உடனே லைட்டு போயிடுது, போட்ட உடனே வருது. அது மாதிரி நம்ம கிட்ட கண்ட்ரோல் கிடையாது. உடனே நான் நினைச்ச போது எனக்கு கவலை இல்லாம பண்ணிடுறதுக்கோ, நினைச்ச இல்லாம எல்லா விகல்பத்திலிருந்து நிர்விகல்பம் ஆயிடுறதுக்கோ அது மாதிரி இவங்கிட்ட எதுவுமே சம்பவம் அது மாதிரி ஆக முடியாது. क्योंकि प्रारंभ में ही आश्रव बंध तत्व के अंतर्गत इन विकल्पों व संस्कारों की जन्म का क्रम दर्शाती हुई एक बताया जा चुका है. ஏன் கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த ஆஷ்டவ பந்த தத்துவத்தை விளக்கும் போது விகல்பங்கள் எப்படி வருகிறது, அது சம்ஸ்காரம் காரணமாக வருது. சம்ஸ்காரம்னா பழக்கம், நீண்ட காலமாக ஒரு பழக்கத்துல நம்ம இருக்கிறோம்னா ஸோ அது ஆழமாக பதிஞ்சு போகுது, அதுக்கு பேர் சம்ஸ்காரம்னு சொல்றாங்க. ஸோ விகல்பங்களுக்கு நம்ம சம்ஸ்காரம் இருக்கிறது, சம்ஸ்காரம் ஆழமான பதிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால எதுவுமே ஆழமாக பதிஞ்சு போச்சுன்னா ஒரே நாள்ல நிறுத்த முடியாது எந்த ஒரு பழக்கத்தையும். கவலைப்படுறதும் ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த விகல்பங்கள்ல கொண்டு வரதும் ஒரு பழக்கம், அது சம்ஸ்காரம் சொல்றோம். அதை ஏகம் நிறுத்த முடியாது. சிறிது சிறிதாக சக்தியை பயன்படுத்தி அதை நிறுத்த வேண்டும். शक्ति की पकड़ता हुआ एक दिन पुष्ट हो जाते हैं, एकदम पुष्टि नहीं हो. அதனால அது சம்ஸ்காரம் இருக்குது, ஒரே நேரத்துல புஷ்டி ஆயிடுது. ஸோ நம்ம பண்ணி அது ரொம்ப புஷ்டி ஆயிடுச்சு, சக்தி உள்ளது ஆயிடுச்சு. அதை இப்பவே ஒரே நிமிஷத்துல நான் நிறுத்தம்னா பண்ண முடியாது, எந்த ஒரு சம்ஸ்காரத்தையும் பண்ண முடியாது. ஏக்தம் புஷ்டி நகி பைத்தாஹே படம் 15:2 பாருங்க, ஏற்கனவே 15வது அதிகாரத்துல 2வதுல சொல்லியிருக்கிறாங்க. உசி பிரகார் யஹாம் பி சம்ஜினா. ஸோ அங்க எதையுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க வேண்டுமே தவிர ஏக்தம் நீங்க நிறுத்த முடியாது. இது आगे तब की प्रकरण में इस बात को सविस्तार बताया जाएगा. ஸோ இந்த சம்ஸ்காரத்தை அழிப்பது தபத்தின் மூலமாக முடிகிறது. அந்த தபத்தை பற்றிய விளக்கமான வர்ணனை பின்னாடி வருகிறது, தபம் என்ற தலைப்புல வருகிறது. कोई भी संस्कार क्रम पूर्वक ही तोड़ा जाता है. ஏன்னா சம்ஸ்காரம் நம்மளுக்கு வந்தது கிரமமாக வந்தது. ஏற்கனவே சொன்னாரு, ஒரு பழக்கம் வந்ததுன்னா ஒரே நாள்ல வரல, செய்ய 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 திரும்ப திரும்ப செய்ய 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 அது பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பழக்கத்தையும் ஒரே சமயத்துல விட முடியாது, நிறுத்த முடியாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி தான் அந்த பழக்கத்தை நிறுத்தணும், இல்லைன்னா அது தான் இருக்கும். அது மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணிக்கிறோம் நம்ம.
எதுவுமே பார்த்தீங்கன்னா அது ஒன்று ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ அது அது வந்து நேச்சுரலாக ஆகிடுது, அது வந்து சர்வசாதாரணமாக ஆகிடுது, ஈஸியாக ஆகிடுது. அதுக்காக மறுபடியும் அதிகமாக புரட்சி முதல்ல ஆரம்பத்துல தான் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியது, அப்புறம் பண்ண 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 அது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போ டிரைவிங்கும் அப்படிதான், கார் டிரைவிங் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுக்கும்போது தான் கஷ்டமா இருக்கும், இங்கே பழக்கமாயிடுச்சு, பழக்கமாயி ஓட்ட ஓட்ட ஸோ அது வந்து சகஜமாயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்கிறது கிடையாது. அது மாதிரி விகல்பம் பண்றது முதல்ல கஷ்டமா இருந்திருக்கும். விகல்பம் எப்படி பண்றதுன்னா பண்ணி 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 சர்வ சகஜமா ஆகி போச்சு. விகல்பம் எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு விகல்பம் கவலை வந்து சகஜமாயிடுச்சு. அதை நிறுத்தத்துக்கும் மறுபடியும் நீங்க ஒரே நேரத்தில் நிறுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்தி ஆக வேண்டும். जब तक संस्कार समूल नष्ट हो नहीं होगा तब तक उसमें प्रेरित हुआ मैं नित्य नए नए विकल्पों भी छोड़ ना सकूंगा. இந்த சம்ஸ்காரம் இருக்க, கவலைப்படக்கூடிய சம்ஸ்காரம், அது மாதிரி விகல்பங்கள் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறது, அது எதுவரை முழுமையாக அழியவில்லையோ, எதுவரை முழுமையாக அழியவில்லையோ அது வரைக்கும் எனக்கு நான் என்ன பண்ணுவேன், அதனால நான் வந்து ப்ரெஷர், அதனுடைய ப்ரெஷர் காரணமாக அதனால் தூண்டுபட்டு புது புது விதவிதமான விகல்பங்களை நான் செய்து கொண்டே தான் இருப்பேன். என்னால் செய்யாம இருக்க முடியாது. रोगी का रोग एकदम दबाया नहीं जा सकता है, क्रम पूर्वक और धीरे धीरे दबाया जा सकता है. ஒரு வியாதி உள்ளவனுக்கு நீண்டகாலமா வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த வியாதியை ஒரே நாளில் ஒரே நிமிஷத்துல சரி பண்ண முடியாது. அதை வந்து கிரமபூர்வமாக வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமா அது ரெகுலராக மருந்து சாப்பிட்டு வர வர கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது சரி பண்ண முடிகிறது. அதே போல விகல்பம் கூட பண்றது ஒரு வியாதி இருக்கிறது. ஸோ மனவியாதி மாதிரி அது வியாதி இருக்கிறது. அந்த வியாதியை நீக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சு செஞ்சுதான் அந்த கவலை இல்லாம விகல்பங்கள் இல்லாம ஆக்க முடியுமோ தவிர ஒரே நேரத்துல பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு நாள் பலன் கிடையாது, அனாதிகாலமாக இருக்கக்கூடியது. அனாதிகாலமா அவங்க தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை ஒரே நேரத்துல நிறுத்த முடியாது. இன்னும் விகல்பமே சர்வதா के लिए तो क्या कुछ देर के लिए भी पूर्णता ब्रेक नहीं लगाया जा सकता है. இந்த அத்தனை விகல்பங்களும் அத்தனை உணர்வுகளும் அத்தனை எண்ணங்களும் அல்லது அத்தனை கவலைகளையும் சரி முழுமையாக தான் அழிக்க முடியலை, சரி ஒரு மணி நேரத்துக்கு அல்லது கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு நாளைக்கு 2 நாளைக்காவது முழுமையாக இது பிரேக் மாதிரி பிடிச்சி நிறுத்த முடியுமானா அதுவும் முடிய மாட்டேன். நீங்க பிரேக் போட ஆரம்பிச்சுன்னா ஜாஸ்தி ஆயிடுது. நீ இப்ப கவலையே படக்கூடாதுன்னு நினைக்கும் போது அதிக கவலை வந்துடுது. அதே மாதிரி விஷயமா போகினே இருக்குது, கவலை வந்துனே இருக்கிறது. எப்படி நிறுத்தது? அது கொஞ்ச நேரத்துக்கு கூட நிறுத்த முடிய மாட்டேன். हाँ, इतनी आवश्यक है कि इन्हें कुछ देर के लिए किसी प्रकार दबाया जा सकता है, जिस प्रकार की मार्फिन या कोकीन के इंजेक्शन द्वारा कुछ देर के लिए पीड़ा दवाई जा सकता है. ஸோ அதை பிரேக் போட்டு நிறுத்த முடியாது. கொஞ்ச நேரம், ஒரு மணி நாள், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நிறுத்தலாம்னா நிறுத்த முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ண முடியும், கொஞ்ச நேரத்துக்கு அதை வெளிவராம அதனுடைய எஃபெக்ட் இல்லாம பண்ண முடியும், அதனுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் கொஞ்ச நேரத்துக்கு. எது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மார்பின் அல்லது கோக்கின் அல்லது ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்க, பெயின் கில்லர், வலி இருந்துன்னே இருக்கிறது, பெயின் ஒரு வலி இருக்கிறது, உடனே ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் போடும்போது ஸோ பெயின் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அழுத்தி வைக்கப்படுகிறது. ஆனா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெயின் இல்லாம இருக்கிறது, ஆனா மறுபடியும் வந்துடுது. இப்ப கொஞ்ச நேரம் அழுத்தி வைக்கிறோமே, வலியில அந்த வலி தெரியாம இருக்குத, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோ அல்லது மாத்திரை கொடுத்தோ அது மாதிரி நம்ம பண்ணலாமா தவிர அதை வந்து இல்லாம பண்ண முடியாது. अब मुझे एक देखना है कि कुछ देर के लिए ही सही वह क्रिया विशेष कौन सी है जिसके कारण से एक विकल्प दब सके. இப்ப நம்ம வந்து டெய்லி இந்த வலியை எப்படி எது வரைக்கும், இப்ப ஒருத்தருக்கு உடம்பு வலி இருக்கிறது அல்லது ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுங்களேன், வலி இருக்குது, பெயின்,
ஸோ அதுக்கான மருந்து சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க, ஆனால் ஜாஸ்தி வலியா இருக்கு. உடனே ஒரு மாத்திரை போடுறாரு, சரி 3 மணி நேரத்துக்கு இது எஃபெக்ட் இருக்குங்க அந்த மாத்திரை, அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பெயின் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த 3 மணி நேரத்துக்காவது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணுமேன்றதுக்காக நம்ம என்ன பண்றாங்க, மருந்து போடுறாங்க. ஸோ பெயின் கில்லர் போடுறாங்க. ஸோ 3 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கிறாங்க. அதுபோல இங்க எனக்கு கவலைகள் விகல்பங்கள் வருகிறது. அதை நான் எப்படி அழுத்தி வைக்கிறது? கொஞ்சம் காலம் அது தான் இருக்குது. அது கொஞ்ச காலத்துக்கு எந்த செயல் செஞ்சா, எந்த காரியம் செய்தா அது மாதிரி வராம இருக்க முடியும்? அது என்ன இன்ஜெக்ஷன் மாதிரி என்ன இருக்கிறது அழுத்தத்துக்கு, விகல்பங்களை? अनेकों भार जब की मैं क्रोध की अत्यंत व्याकुल हुआ, अंतर ही अंतर कुछ झलन सी महसूस करता हूँ. ஸோ விகல்பத்துல நிறைய இருக்கிறது. குரோதம் இருக்கிறது, மானவம் இருக்கிறது, மாயா எல்லாமே விகல்ப வடிவமா தான் இருக்கிறது. கஷாயங்கள் எனக்கு அநேக முறை எனக்கு மனதில் எனக்குள்ளார கோபம் மிகவும் அதிகமாக வருகிறது. அது உள்ளுக்குள்ளாரையே என்னை எரித்து கொண்டு இருக்கிறதை நான் உணர்கிறேன். உள்ள வெளிப்பட முடியல, வெளியில சொல்ல முடியல, ஆனா உள்ளுக்குள்ளாரே அந்த கோபம் என்னை எரிச்சு கொண்டிருக்கிறது. ஸோ இதுவும் ஒரு விகல்பம். என்ன பண்றது? கவலை விகல்பம். ஸோ குரோத கஷாயம் உள்ளுக்குள்ளே நான் அனுபவம் செய்யறேன். मैंने एक अनुभव किया है, ऐसी अवसरों में यदि मैं घर या दुकान आदि की वातावरण छोड़कर क्लब में जाकर खेलने लगूं तो धीरे धीरे वह क्रोध शांत हो जाती है. வீட்டில் ஒரே சண்டைன்னு வச்சுங்களேன், சண்டை இருக்கிறது, அல்ல ஒரு ஆஃபீஸில் சண்டை இருக்கிறது. ஸோ அப்போ கோபம் பொங்கி கொண்டு வருகிறது, அதை அனுபவம் பண்றோம். ஸோ என்னப்ப இதுக்கு அந்த கோபத்தை இப்பொழுது எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, பல முறை நான் என்ன செய்கிறேன்னா, வீட்டையோ அல்லது எந்த கடையோ அல்லது ஆஃபீஸையோ விட்டுடுறேன். விட்டுட்டு அந்த சூழ்நிலையை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறேன். எங்க கிளப்புக்கோ அல்லது எங்க ஒரு இது போய் அங்க கொஞ்ச நேரம் விளையாடுறேன். ஸோ கிளப்புக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் மற்றவனோட பேசுறேன், விளையாடும் போது நான் அதை மறக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக குரோதம் சாந்தி ஆயிடுது. ஏன்னா வேற ஒரு சூழ்நிலைக்கு போறேன், எல்லாருமே அங்க விளையாடுறாங்க. ஏதோ விளையாடு, டென்னிஸ் போய் விளையாடுறது, கிரவுண்டுக்கு போறீங்க டென்னிஸ் விளையாடுறீங்க, ஸோ கிரிக்கெட் விளையாடுறீங்க. ஸோ வேற ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம கிளப்புக்கு போறோம், வேற இடத்துக்கு போறோம். போகும்போது அங்க போகணுன்னே நம்ம உபயோகம் கவனம் பூரா வேற இடத்துல திரும்பிடுச்சுனால கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியை அடைகிறது, சாந்தி ஆயிடுது. और उस समय तक पुनः जागृत नहीं हो पाता है जब तक मैं पुनः उसी प्रकार की कोई अन्य वातावरण मेरे सामने ना बन जाए. ஸோ நான் அங்கே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. நான் மறந்து போயிட்டேன், அது என்ன நடந்ததுன்னு மறந்துட்டேன். ஆனால் அங்கே அந்த விளையாட்டில் தீவிரமாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த கோபம் இப்போது குறைஞ்சி போயிடுச்சு, தணிஞ்சு போயிருக்கு. ஸோ இதுதான் இன்ஜெக்ஷன் மாதிரி நம்மளுக்கு. அது அப்புறம் திரும்பி எனக்கு அந்த கோபம் எப்பொழுது வரும்னா, அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் அதே சூழ்நிலைக்கு வரேன். எங்க கோபத்துக்கான சூழ்நிலை எனக்கு முன்னாடி வந்ததோ மறுபடியும் அதே ஆஃபீஸுக்கோ வீட்டுக்கோ வரேன். அதே மாதிரியே என்கிட்ட மறுபடியும் நிகழ்வுகள் நடக்கும்போது மறுபடியும் எனக்கு பொங்கின்னு வருது கோபம். மறுபடியும் திரும்பி வந்து அது அடங்கி போயிருந்தது இவ்வளவு நேரம், அது தீரல, அழியல. ஆனா திரும்பி அதே சூழ்நிலைக்கு வரும்போது அது மாதிரி இன்னொரு சூழ்நிலைக்கு போகும்போது எனக்கு அதே மாதிரியே கோபம் மறுபடியும் வருது. बस इसी अपने अनुभव पर से सिद्धांत निकाल लीजिए. ஸோ இந்த அனுபவத்தை, இந்த நம்ம அனுபவத்தை வச்சுன்னா ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வரணும். கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையில உங்களுக்கு கோபம் வருதோ அந்த சூழ்நிலையை விட்டுட்டு இன்னொரு சூழ்நிலைக்கு போகும்பொழுது உங்களுடைய கோபம் கொஞ்சம் தனிந்து இருக்கிறது. அப்புறம் மறுபடியும் இன்னொரு அதே சூழ்நிலைக்கு வரும்போது, அது மாதிரி சூழ்நிலைக்கு வரும்போது மறுபடியும் அந்த சம்ஸ்காரம் விழிப்படைஞ்சு. सिद्धांत एक निकला है कि भाग्य वातावरण को मेरे विचार के साथ बहुत बड़ा संबंध है. ஸோ சித்தாந்தம் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, புற சூழ்நிலை இருக்கிறது, புற சூழ்நிலை என்னுடைய சிந்தனையோடு சம்பந்தப்பட்டிருப்பதை உணர்கிறேன். ஸோ என்னுடைய சிந்தனைக்கு காரணம் புற சூழ்நிலை. எந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேனோ அந்த சூழ்நிலை தான் எனக்கு அது காரணமான சிந்தனைகள் வருகிறது, தாட்ஸ் வருது, சம்பந்தம் வருது.
जब जुआरियों की वातावरण में रहकर मैं जुआरी और शराबियों की वातावरण में रहकर मैं शराबी बन जा सकता, तो निर्विकल्प वातावरण में रहकर मैं निर्विकल्प क्यों नहीं बन सकता? ஸோ சித்தாந்தப்படி இந்த கான்செப்ட் படி பார்த்தோன்னா சூழ்நிலையின் பாதிப்பு, சூழ்நிலை கைதின்னு சொல்றாங்களே, சூழ்நிலை காரணமாக வரக்கூடிய சிந்தனைகள், தாட்ஸ். எப்பொழுது நான் சூதாடுறாங்களோ அவங்களோட சூழ்நிலையில இருக்கும்போது எல்லாரும் நம்ம சூதாடுறாங்க, நானும் அங்க இருக்கிறேன், நானும் என்ன பண்றேன், சூதாடுறேன். எப்படி சூதாடுற பழக்கம் வந்துச்சு, எல்லாரும் ஆடுறாங்க, என்னப்பா கொஞ்சம் ஆடுறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க சூதாடுறாங்கன்னு வச்சுங்க. அங்க ஒருத்தர் இருக்கிறார், நான் இருக்கும்போது எனக்கும் அது சூதாடுற பழக்கம் வந்துடுது. அதே மாதிரி குடிக்கிறானுங்க, அப்படி இருக்கிற இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கும் அதே பழக்கம் வந்துடுது. அவருக்கும் பழக்கமாயிடுது. அந்த சூழ்நிலையில் போன உடனே, அந்த இதுக்கு பாருக்கு போன உடனே ஒருத்தர் ஏற்கனவே பழக்கம் இருக்குது, அவர் குடிக்கிற பழக்கம் இருக்குது, சம்ஸ்காரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, குடிக்கிற பழக்கம் இருக்குது. அவரு அவருடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, பாருக்கும் போயிட்டாரு, நண்பர்களும் இருக்கிறாங்கன்னா அவர் குடிக்காம எப்படி இருக்க முடியும்? அவரால் இருக்கவே முடியாது. ஏன்னா பழக்கமும் இருக்கிறது. ஸோ அதுக்கான சூழ்நிலையும் இருக்கிறது. அப்ப குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப சூழ்நிலை வரும்போது நான் ஒருத்தர் சூதாடுவாரும் ஆகிறாரு, குடிப்பவராகவும் ஆயிருக்கிறாருன்னா, சூழ்நிலையோட பாதிப்பு வருதுன்னா நான் ஏன் அதே சூழ்நிலை காரணமாக அமைதியை அடைய முடியாதுதான் கேள்விங்க. எங்கே நிர்விகல்பமான விகல்பமே இல்லாத சூழ்நிலைக்கு நான் இருந்தேனா, அங்க போனேன்னா, எங்க அமைதியான சூழ்நிலையில் நான் இருக்க ஆரம்பிச்சேனா, அங்க என்னாலையும் அமைதியான அனுபவம் செய்ய முடியும். ஸோ இங்க இதே கான்செப்ட் தான் அங்கேயும். ஸோ இங்க எப்படி சூழ்நிலை உங்களை பாதிக்கிறதோ அதே மாதிரி இன்னொரு சூழ்நிலையில நீங்க இருக்கும்போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களால ரியாக்ட் பண்றீங்க. அப்ப நிர்விகல்பமான சூழ்நிலைக்கு போயிட்டோம்னா, அமைதியான சூழ்நிலைக்கு நான் போயிட்டோம்னா, அங்கேயும் எனக்கு அமைதியை நான் அடைய முடியும். यद्यपि स्वपर भेद विज्ञान के अंतर्गत वस्तुतः इसकी निषेध किया गया है और बताया गया है, अन्य द्रव्य के अन्य द्रव्य पर कोई प्रभाव नहीं पड़ सकता, इस बात पर मुझे विश्वास भी है, युक्ति आदि से निर्णय भी किया है, परंतु अभी तक वह विश्वास पूर्णतः मेरी जीवन में उतरने नहीं पाया है. ஸோ இந்த சூழ்நிலை இருக்குத, இதை ஏகாந்தமாக எடுத்துக்க முடியாது. இதை ஒரு நோக்கில் சொல்றாங்க. ஏன்னா இங்க பேத விஞ்ஞானம் பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சோம். சுவபர பேத விஞ்ஞானம், நான் பிற பற்றிய பேத விஞ்ஞானத்துக்கு உள்ளர நான் என்ன பண்ணேன், இது மாதிரி சூழ்நிலாம் ஒன்றும் பண்றது கிடையாது, அதை தடையும் செய்யப்பட்டது. நிச்சய நோக்கு அங்கதான் வந்தது. ஏன்னா சூழ்நிலை ஒன்றும் பண்றது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு திரவியமும் சுதந்திரமானது, அதையும் மறக்க முடியாது. ஒரு திரவியம் இன்னொரு திரவியத்தை ஒன்றும் செய்ய முடியாது, தாக்க முடியாது அப்படின்றதும் உண்மை. அது அதனால நம்ம எதுவரை நம்ம அது புரியவில்லையோ, அதுல முழுமையான விசுவாசம் வரலையோ, நம்பிக்கை வரவில்லையோ, அது வரைக்கும் தான் நம்ம இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். எப்போது தினமாயிடுச்சுன்னா, யாரும் எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நான் மாற முடியாது, அந்த திரவியம் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்காது, ஏன்னா அது வேற திரவியம், நான் வேற திரவியம். அந்த திரவியத்தோட என்னுடைய திரவியம் ஒன்றும் அது ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா சுதந்திரத்தன்மையை நாம் ஒவ்வொரு பொருளும் சுதந்திரத்தன்மையோடு இருக்கிறது அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு ஒன்றும் திடமாகணும். ஸோ அது திடமான தன்மை வந்துடுச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை கிடையாது, எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் அந்த சூதாட கடையில் போய் உட்காந்தா கூட நீங்கள் சூதாடாமல் இருக்க முடியும். ஏன்னா நான் சூதாடணும்னு அவசியம் கிடையாது, அது அவன் சூதாடணும் ஆகிட்டு போகிறேன், நான் ஏன் ஆடணும்? ஸோ உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு, என்னால் இருக்க முடியும், அது மாதிரி தைரியம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த நம்பிக்கை வரணும். பேத விஞ்ஞானம் எந்த சூழ்நிலையிலும் நான் என்னுடைய சுதந்திரத்தை இழக்க முடியாது, என்னுடைய தனித்தன்மையை இழக்க முடியாது அப்படின்ற நம்பிக்கை பூர்ணமாக வராத வரைக்கும் இது மாதிரி பாதிக்கும். யுக்தி ஆதிசே நிர்ணயசோ, அதனால யுக்தினால அதுதான் உண்மை. அது ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஒரு திரவியம் இன்னொரு திரவியத்தை ஒன்றும் பண்ணாதுதான். ஆனா நம்மள அந்த நம்பிக்கை இன்னும் முழுமையாக வரலையே நம்மளுக்கு.
நம்ம வந்து என்ன பண்றோம், அவங்களால தானே பண்ணோம், ஸோ அவங்களால தான் எனக்கு கோபம் வந்தது, அவங்களால தான் எனக்கு கஷ்டம் வந்தது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு நிமித்தத்தையே நம்ம இன்னொன்னு காரணமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில. அப்ப என்ன பண்றது, நிமித்தத்தை தான் மாத்தணுமோ தவிர வேற எதுவும் மாத்த முடியாது. ஏன்னா நிமித்தம் ஒன்றும் பண்ணாது, நிமித்தம் நான் வந்து ஒன்றும் பண்ணாது, நான் வந்து அதுக்கேற்ற நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒன்றும் பிஹேவ் பண்ணாம இருந்தோம்னா, நான் சுதந்திரமாக இருந்தோம்னா, நான் பரிபூர்ணமான நம்பிக்கை உள்ளவனா இருந்தேன்னா நிமித்தம் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த ஒரு நிமித்தமும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நிமித்தத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுக்கிறோம் வாழ்க்கையில. நிமித்தங்கள் தான் எனக்கு பண்ணுது காரணம், அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக நிமித்தத்துக்கூட சம்மந்தப்பட்ட அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சது. அதனால சொல்றாரு, எனக்கு இன்னும் பூர்ணமான நம்பிக்கை வரல அந்த கான்செப்ட்ல. நான் சுதந்திரமானவன், நான் வந்து தனியானவன், என்னை வந்து எந்த ஒரு திரவியமும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம நம்ப நம்ப निर्णय பண்ணன தவிர நம்பிக்கை இன்னும் திடமாகல நான். पूर्व वाला पराश्रित हो जाने का संस्कार अभी दृढ़ है. நான் வந்து அந்த சூழ்நிலை காரணமாக பிறபொருள் காரணமாக அடிமைத்தன்மையை இன்னும் நான் இழக்க, அதாவது அடிமைத்தன்மையோடு இருக்கிறேன், அதை தவிர அதுல இருந்து வெளியில வரல நான். அந்த சம்ஸ்காரம் எனக்கு இன்னும் திடமாக இருக்கிறது. நம்ம என்ன சொல்ற, அடிமைத்தன்மை இன்னொரு திரவியத்துக்கு அடிமையாகி போயிடுது. பராசித்துன்னா பரல சார்ந்து இருக்கிறது. அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால நம்மளுக்காக ஒன்றும் அதுல இருந்து இந்த வெளியில வர முடியாம இருக்கிறோம். ये भी गलती मेरी है पर करता हूँ मैं किसी वातावरण में प्रभावित होकर ही. தவறு என் மீது தான் இருக்கிறது. நான் எல்லா காரியங்களையும் சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் இருக்கிறேனோ அந்த சூழ்நிலையினால பாதிப்பு அடைந்து செய்ய ஆரம்பித்து விடுகிறேன். ஸ்கூலுக்கு போனா அங்க, ஸோ எந்த இடத்துல எங்க போறனோ அந்த சூழ்நிலை காரணமாக தானாகவே எனக்கு அந்த மாதிரி காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். जो बात स्पष्ट अनुभव में आती हो उसे नखारा कैसे. அதனால நான் அந்த சூழ்நிலையில போயினா கூட நான் மாறாம இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மறந்து போயிடுறோம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்கலாவே அந்த சம்ஸ்காரம் காரணமாக அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறோம். அது நம்ம அனுபவத்திலயும் வருது. அதை இல்லை என்று எப்படி சொல்வது, சொல்ல முடியாது. விகல்போங்கு தபானேக்கு தோ உபாயகை, இப்படி விகல்பங்கள் வருகிறது, அதை அழுத்துவதற்கு இரண்டு உபாயம் இருக்கிறது. एक दो एक की स्वपर भेद ज्ञान की द्वारा मैं जहाँ कहीं बैठूं दृढ़ता धार कर वातावरण की ओर दृष्टि ना दूं, अपनी शांत स्वभाव को लक्ष्य से लेकर अंतरंग में एक नया वातावरण उत्पन्न कर लूं. ஸோ முதல் உபாயம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு உபாயம் இருக்கிறது அமைதியாக அடையிறதுக்கு அல்லது விகல்பமாக ஆகிறதுக்கு, விகல்பங்களை தடை செய்வதற்கு. ஒண்ணு வந்து சுவபர பேத விஞ்ஞானம், நான் ஆத்மா அல்லது வேற திரவியம். ஸோ ஆத்மாவும் வேற பொருளும் உடல் முதலான வேறு பொருள் அப்படின்ற பேத ஞானத்தோடு ஒரு இடத்துல அமர்ந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நான் பாதிப்பு அடைய மாட்டேன் அப்படின்னு திடமாக அமர்ந்து உள்ளே அமைதியான தன்னுடைய அதுமே பார்வையை வெளியில அனுப்பாம தன்னுடைய சாந்த சுபாவத்தை லட்சியமாக வைத்து அந்தரங்கத்துல நானே ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்றேன். ஸோ எப்படி உருவாக்குறது, அதுக்கு பேர் தியானம். அது கற்பனையில் பண்றேன். ஆக நான் இப்போ வந்து எங்க உட்காந்துக்கிறீங்க, இப்போ வந்து நீங்க பஜார்ல இருக்கிறீங்க, ஆனா கற்பனை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களா, இப்ப அந்த பஜார்ல ஒரே கூட்டம், ஒரே வந்துன்னு போயிடுறாங்க, வராங்க, ஒரே சத்தமா இருக்கிறது. அங்க உட்காந்துக்கிறீங்க, நான் இப்போ வந்து இமயமலையில இருக்கிறேன் நானு. ஸோ ஒரு புதுசு, ஸோ அந்த சூழ்நிலை அங்க கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கொண்டு வரீங்க அந்தரங்கத்துல, நான் இமயமலையில இருக்கிறேன், இவ்வளவு குளிர்ச்சியான ஒரு இடத்துல இருக்கிறேன், அமைதியான ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது வெளியில இருக்கிற இந்த சப்தம் வந்து உங்களுக்கு வர்றது கிடையாது. वह उभाय करने बैठता हूं तो वर्धमान की इसी प्राथमिक अवस्था में अपने की बिल्कुल असमर्थ पाता हूं, क्योंकि बात तो समझनी सरल है.
ஸோ அது மாதிரி ஒரு நிலைமையில நம்ம உக்காரணும்னா அதுக்கு அதிகமான சாதனை செய்யணும். ஆனா ஆரம்ப காலத்துல அது மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா பயிற்சியே இல்லாதவங்க. ஸோ ஒரு ரொம்ப சத்தமான ஒரு இடத்துல போனோடனே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஏன்னா என்னால டிஸ்டர்ப் இல்லாம இருக்க முடியாது, ஒரே சத்தம், இவங்க ஒரே சத்தம் இவங்க அப்படின்னு அவங்க அந்த சூழ்நிலையினால பாதிப்பு அடைகிறாங்க. ஸோ அவங்களால அதை தடுக்க முடியாம இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சரளமா நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். உஸ்கி காரிய காரிய कार्यान्वित रूप देना कुछ कठिन है. ஸோ ஏன்னா நம்மளுக்கு அது வேற மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளால அவ்வளோ பயிற்சி கிடையாது. ஸோ எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ உடனே பாதிப்பு அடையுது. எதை கேட்ட உடனே சப்தத்தை கேட்ட உடனே ரியாக்ட் பண்றது. ஸோ ரியாக்ட் பண்ணாம அவங்களால இருப்பதுன்றது வந்து ரொம்ப கடினமான விஷயம். समझने व श्रद्धा करने से अधिक समय नहीं लगता, पर उसे पूरा करने की एक लंबा समय चाहिए. ஸோ எதையுமே ஒரு நம்பிக்கை இப்படிதான் இது உண்மைதான் இது அப்படின்னு புரிந்து கொள்வதற்கோ அல்லது இப்படிதான் நடக்கிறது நம்பிக்கை வைக்கிறது சீக்கிரம் வந்துடுது. ஸோ என் அறிவுல வருது, நம்பிக்கை வந்துடுது முடியும். ஆனா அது போல காரியம் நடக்கிறது செய்யறதுன்றது வந்து உடனே வந்துட முடியாது. நீண்ட காலம் பயிற்சிக்கு அப்புறம் தான் வர முடியும். உபாய் எப்படின்னா இப்போ உதாரணமா கார் ஓட்டுறது எப்படின்னா இந்த பாருங்க ஒண்ணும் கிடையாதுங்க, இது பாருங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இது பாருங்க அவ்வளவுதான் சொல்லி கொடுத்துட்றாங்க. கிளட்ச் போடணும், இங்க வந்து கிளட்ச் மாத்தணும், இங்க வந்து உங்களுக்கு ஸ்டைரிங் மாத்தணும், சுத்தணும், வந்துச்சுன்னா பிரேக் போடணும் சொல்லிடுறாங்க. ஸோ புரிஞ்சுட்டீங்க, நம்பிக்கை இப்ப பண்ணா இதெல்லாம் நடக்கும் நம்பிக்கையை வந்துடுச்சு. ஆனா எடுத்த உடனே வண்டி கொடுத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுங்கன்னு பண்ண முடியாது. நம்ம காலம் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது மாதிரி நிலைக்கு வர முடியும். அதனால புரிஞ்சுக்கிறது நம்பிக்கை வைக்கிறது உடனே வந்துட முடியும். ஆனா அது போல முழுமையாக செய்யறதுக்கு நீண்ட காலம் தேவைப்படுகிறது. उपाय ऐसा होना चाहिए जो इस अत्यंत निम्न अवस्था में भी किया जा सकना संभव हो और मेरे शक्ति से बाहर ना हो. அது மாதிரி ஒரு உபாயம் சொல்லுங்க, இது வந்து இந்த கீழ் நிலையிலிருந்து நான் கொஞ்சம் மேல் நிலைக்கு வருவதற்கு. இரண்டாவது என்னுடைய சக்தியை இருந்து சக்திக்கு ஏற்றாற் போல செய்வதற்கு. சக்திக்கு ஏற்றாற் போல இருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த நிலை எனக்கு பிடிக்கல, விகல்பமான நிலை எனக்கு பிடிக்கல. ஆனா சக்தி எனக்கு அவ்வளோ சக்தி கிடையாது விகல்பத்தை முழுமையாக விட்டுட்டு சாந்தியா இருக்கிறதுக்கு. அதனால ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க, சக்தியை மீறி என்னால் பண்ண முடியாது. ஆனாலும் நான் இந்த நிலையில இருக்கவும் விரும்புறது கிடையாது. கொஞ்சம் நல்ல நிலைக்கு வரணும்னு நினைக்கிறேன், அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க. कुटुंब संबंधी चिंता से कुटुंब के वातावरण में रहकर धनोपार्जन संबंधी चिंताओं से दुकान पर रहकर और शरीर संबंधी चिंता से शरीर की सेवा में संकलन रहकर बचने की प्रयास करते हुए भी बचा नहीं जा सकता है. ஸோ குடும்பம் இருக்கிறது, குடும்பம் சம்பந்தமான குடும்பத்துல இருந்து கொண்டு குடும்பம் சம்பந்தமான கவலைகள், செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற கவலைகள், கடையில் உட்கார்ந்து கொண்டு செல்வத்தை சேர்க்கணும் லாபம் வரணுன்ற கவலை, உடலோட சம்பந்தம் வைத்துக்கொண்டு உடல் சம்பந்தமான கவலைகள், இது சேவை பண்றது, இதுக்கு வந்து மருந்து கொடுக்கணும், இதுக்கு வியாதி வரக்கூடாது, ஸோ அப்படின்னு அந்த உடலுக்கு சேவை பண்ணி கொண்டு நான் வந்து இந்த விகல்பம் இல்லாமல் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? குடும்பத்துல உட்காந்துன்னு குடும்பத்தை பத்தி கவலைப்படாம இருக்கிறது, குடும்பத்துல பிரச்சனைகள் நடுமத்துல இருந்துன்னு குடும்ப பிரச்சனை பத்தி பாதிப்படையாம இருக்கிறது, கடையில உட்காந்து வியாபாரம் பண்றீங்க ஆனா லாபம் பத்திய கவலை இல்லாமல் இருப்பது எப்படி இருக்க முடியும்? உடல்ல வந்து உடல் பத்தியே சிந்தனை இருந்துன்னே இருக்குது, உடலை பத்தி கவலை இல்லாம இருக்கிறது ரொம்ப கடினமானது. अतः इस निश्चय से आधार पर वातावरण बदल देना चाहिए. அதனால இந்த முடிவுபடி பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க போய் தான் ஆகணும். இந்த சூழ்நிலை இருந்துக்கினே உங்களால இருக்க அது மாதிரி அமைதியா இருக்க முடியாது, வேற ஒரு சூழ்நிலைக்கு தான் உங்களை இட்டுன்னு போகணும். अब विचारना एक है कि इसको छोड़कर किस वातावरण में जाऊं. இப்ப நான் குடும்பத்தை விட்டுட்டு எங்க போறது, செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு
கடையை விட்டுட்டு எங்க போறது, அல்லது ஆபீஸை விட்டுட்டு எங்க போறது, உடலை விட்டுட்டு எங்க போக முடியும்? உடல கூட தான் போக முடியுமோ தவிர உடலை விட்டுட்டு எங்க போறது? எந்த ஒரு வேறான சூழ்நிலைக்கு போவேன்? क्या क्लब में जाने से काम चल जाएगा? சரி, கிளப்புக்கு போறதுனாலே இந்த அது மாதிரி ஒரு அமைதியை கிடைக்க முடியுமா? நகி, क्योंकि वहां भले कुटुंबा आदि संबंधी विकल्प तब जाए तो हार जीत संबंधी नए विकल्प उत्पन्न हो जाए. ஸோ கிளப்புக்கு போனீங்கன்னா இது மாதிரி கோபத்தை வேணா இல்லாம விட்டுடலாம், குடும்பம் சம்பந்தமான கவலையை வேணா நீங்க இல்லாம இருக்கலாம், அது அங்க இருக்கிற வரைக்கும். ஆனா கிளப்ல வந்து ஜெயிக்கிறது தோல்வி. ஸோ அது விளையாடுறீங்க, ஆஹா நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், அதுல அது சம்பந்தமான விகல்பம் வந்துதான் இருக்கும். அது வேற ஒரு விகல்பத்துல வருது. ஸோ இந்த விகல்பம் இருக்காது, வேற ஒரு விகல்பம் ஆயிடுது. अतः वातावरण ऐसा होना चाहिए कि जहां जाकर यदि विकल्प भी उत्पन्न हो तो भी वातावरण வீத்தராகத்தா சம்பந்தகி ஹோ. அதனால எந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் போகுவேன், அந்த சூழ்நிலையில விகல்பம் வந்தா கூட அது விகல்பம் இல்லாத நிலையை சம்பந்தமா விகல்பம் வரணும். ஸோ விகல்பம் வந்து எதுக்கு வரணும்? எனக்கு இந்த விகல்பமே இல்லாத வீத்தராக சம்பந்தமான விகல்பம் வர மாதிரி இருக்கலாமா தவிர, ஆனா விகல்பங்களை அதிகமாக பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. सौभाग्यवश शांति की आदर्श जीवन ध्येय या उनकी प्रतिमा की शरण में जाने से एक प्रयोजन ठीक ठीक सिद्धि हो जाते हैं. அது மாதிரி ஒரு கேள்விக்கு சௌபாகியம் காரணமாக சாந்தியினை தரக்கூடிய, சாந்தி வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் பகவான், ஜீவித்த பகவான், உயிருள்ள பகவானோ அல்லது அவருடைய பிரதிமையோ இருக்கிறது. ஏன்னா அவர் முழுமையாக அமைதி வடிவமாக இருக்கிறார், சாந்தி வடிவமாக இருக்கிறார். ஸோ அந்த பகவானுடைய திருவடியில போகும் பொழுது என்னுடைய பிரயோஜனம் சரியாக சித்தி பண்ண முடியும். ஏன்னா நான் எந்த சூழ்நிலைக்கு போறேன், ஒரு விகல்பமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போறேன், கவலையே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போறேன், எங்க வந்து பிரச்சனையே கிடையாது, அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போறேன். அங்க அது பக்கத்துல போய் உக்காடுறேன், அந்த மாதிரி சூழ்நிலை உட்காடுறேன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து இப்ப இந்த விகல்பம்லாம் போகாது, ஒரு விகல்பம்னா வர முடியும். ஏன்னா நானும் இது மாதிரி ஆகணுங்க, நானும் இதே மாதிரி வீத்தராக இருக்கணும், எனக்கு இதே மாதிரி அமைதி கிடைக்கணும், விகல்பம் வரலாமோ தவிர மற்ற விகல்பங்கள்லாம் வராம நின்று போயிடுது. जैसे कि इस पहले की प्रकरण में दर्श दिया गया है. முதல் முன்னாடி சொன்னன அதுல மாதிரி इन दोनों में भी देव की शरण को का तो प्रश्न नहीं, क्योंकि वर्तमान में कहीं दिखाई ही देता नहीं, किंतु उनकी प्रतिमा अवश्य सौभाग्यवश प्राप्त है. நல்ல பகவான், சாட்சாத் பகவான் இருக்கணும் அல்லது பகவானுடைய பிரதிமை இருக்கணும், அதனுடைய டூப்ளிகேட், அதனுடைய வடிவம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த வர்த்தமான காலத்துல, நிகழ்காலத்துல வந்து சாட்சாத் பகவான்னு கிடைக்க மாட்டாங்க. நீங்க போயிட்டு அந்த அமைதியை நேராகவே பார்க்கறது. ஸோ அந்த அமைதியின் வடிவமான ஒரு பிரதிமை இருக்கிறது, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அது மாதிரி இருக்கிறது. அந்த பகவான் பிரதிமை இன்றும் நம்மளுக்கு சௌபாகியத்தின் காரணமாக பிராப்தியாக இருக்கிறது. அத பிராப்தி சாதன சேகி குச் லாப லேனாகை. அதனால பிராப்தியான அந்த சாதனத்திலிருந்து தான் நம்ம வந்து ஏதாவது பிராப்தி லாபம் அடைய வேண்டும். अब एक विचार ये कि यदि एक प्रतिमा घर पर ही रख लो तो क्या वातावरण छोड़कर नया वातावरण बनाया जा सकता है? சரி, பகவான் பிரதிமை தான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தருகிறது, ஒரு சூழ்நிலையை, ஒரு அமைதியை தருது. சரி, அந்த பகவான் பிரதிமையை கொண்டு வந்து வீட்டுல ஒரு மூலையில வைப்போமா அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலை மாறிவிடுமானா மாறாது. நாங்க வீட்டுல ஒண்ணு அதே பகவான் வச்சிடுறீங்க, இப்ப வந்து அந்த இடத்துக்கிட்ட போகும்போது எனக்கு புதுசான ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுமானா முடியாது. एक बताने की आवश्यकता नहीं है कि नहीं बनाया जा सकता. அதனால பகவான் கொண்டு வந்து வீட்டுல வச்சோம்னா நம்மளுடைய வீடு மாறி போயிடும், நம்மளுடைய சூழ்நிலையே மாறி போயிடும், அதே மாதிரி அமைதியை அடைவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறோம், நம்ம பக்கத்துலேயே இந்த பக்கம் சமையல் பண்றாங்க, இந்த பக்கம் வந்து சண்டை போடுறாங்க, இந்த பக்கம் டிவி பாக்குறாங்க, இந்த பக்கம் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த நடுமத்தை கொண்டு வந்து பகவான் வச்சு நம்மளால எப்படி அமைதியாக இருக்க முடியும்?
एक वो ஸ்ரீ की நெய் நெய் மாங்கே. ஏன் கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல பகவான் பகவான் அப்படின்னு உட்கார போறாங்க. அதே மாதிரி அமைதியா இருக்க போறேன்னு நினைச்சா கூட உங்களுக்கு பக்கத்திலேயே மனைவி இருந்து புதுசாக ஏதாவது ஒண்ணு கேட்டுனே இருப்பாங்க. ஏங்க அது வாங்கணுவாங்க, இது கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, கடைக்கு போயிட்டு வாங்க, எனக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுனே இருக்கிறாங்க. और एक ओर वृद्ध माता पिता की कराहट, இன்னொரு பக்கம் முதிய தாய் தந்தை இவருடைய அவங்களுடைய விருப்பம். அவங்க ஏதோ ஒன்று சொல்லினே இருக்கிறாங்க. एक ओर बच्चे की सीख पुकार, இன்னொரு பக்கம் குழந்தைகளுடைய கத்தல் அப்புறம் கூப்பாடு. इन सब होते हुए भी प्रतिमा के सामने खड़े हुए भी मेरा उपयोग उनकी उपासना में कैसे लग सकते हैं. ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் தாய் தந்தை, இன்னொரு பக்கம் பசங்க, 3 பக்கம் எனக்கு பாதிப்பு அடைகிற நான் எப்படி அந்த பிரதிமை முன்னாடி அமர்ந்து அதை உபாசனை பண்ண முடியும், அந்த அமைதியைப்பாக நான் சாதனை செய்ய முடியும். அத கோயி அந்நிய உபயுக்த ஸ்தான ढूंढना होगा. அதனால இன்னொரு இடத்தை தேட வேண்டியது அவசியமாகிறது. அப்படி வரும்போதுதான் என்ன வருதுன்னு பாக்குறோம். சலியே வன்மே கோஜே. சரி, டைம் ஆயிடுச்சு. பதிலை சரி, அடுத்தது சரி எங்க போலாம்? சரி, வீட்டுல செட் ஆகுது. இப்ப எங்கெங்க போய் பார்க்கலாம்னு சொல்றாரு. காட்டுக்கு போலாமா, இல்ல ஏதாவது வேற இன்னொரு இடத்துக்கு போலாமா? சோ அது மாதிரி ஒரு பகவான் எந்த இடத்துல உட்கார வச்சோம்னா நம்மளுக்கு சூழ்நிலை மாறும், அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு அடுத்த வாரம் பார்ப்போம். முடிந்து விட்டது 1 மணி நேரம். போதி சமாதி பரிணாம சுத்தி स्वात्मोपलब्धि शिव सौख्य सिद्धि चिंतामणिं चिंतितवस्तु धाने त्वामन्त्यमानस्य ममास्तु जय. सांग जनवाणी माता की जय. புரிகிறதுன்னு நினைக்கிறேன் எதுக்காக ஆலயம் அவசியமாச்சுன்னு. ஆமாஜி, சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ், சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், ரொம்ப டீப் மீனிங், அப்படியே கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. 1 hour போனதே தெரியல. ஜி நிச்சயமும் சொல்லி விவகாரமும் சொல்லிட்டு வந்துட்டீங்க ஜி, எல்லாம் சூப்பரா. நல்லா இருந்தது ஜி. சரிங்க, அப்புறம் வேற யாருக்குண்ணா ஏதாவது கேட்கணுங்களா? கேள்வி எதுவும் இல்ல ஜி. ஓகே, அந்த கார் எக்ஸாம்பிள் தான் ஜி. நான் எல்லா கார் வெளியில இருந்து பாத்துக்கினே இருக்கேன், தவிர இன்னும் உள்ள ஏறி உட்கார்ல ஜி. கார பத்தி எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு சொல்லி காரை சுத்தி வந்துட்டு இருக்கோம், இன்னும் உள்ள ஏறி உட்கார்ல. ஓகே ஓகே, நன்றி ஜி. வந்தனம் ஜி. நன்றி ஜி. நன்றிங்க. நன்றி ஜி. ஓகே.